ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு டாக் வந்து ஏகப்பட்ட ஆளுங்க விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடில் தான் நம்ம ஹீரோயின் ஷவ் யூவரா அந்த டாக்கை பார்த்ததை அவள் ஹக் பண்ணிட்டு பேசினதுமே, அப்போ ஒருவேளை இவங்க தான் ஓனர் போலன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க ஒரு பர்சன் வந்துட்டு நல்ல வேலை டாக் கிடச்சிருச்சுன்னு சொல்லும்போது, உங்களோட டாக்கா நீங்கள் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற செட் அவங்க இருந்து கிளம்பிடுறா. பிறகு அவங்க அசிஸ்டன்ட் அங்கே நம்ம ஹீரோட்ட தான் அங்கே பேசிட்டு இருக்கான். அந்த டாக்கா மாறினதே நம்ம ஹீரோ தான். இவனோட நேம் வந்து லீ. அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிங்கனாலுமே நாயா மாறிடுறீங்க, தேவையில்லாத வேலை பண்ணீங்க, நேற்று பாருங்கள் வெளியவே இந்த மாதிரி மாறி ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நல்ல வேலை அந்த பொண்ணு வந்து காப்பாற்றினாங்கன்னு சொன்னதும், நேற்று என்னை காப்பாற்றின பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்ற சொன்னதும், எதுக்காக பாஸ் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் வந்துட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ கண்டுபிடின்னு சொல்கிறான். அவளோட கையில் ஒரு ப்ளூ கலர் ப்ரேஸ்லெட் போட்டிருந்தா, கையிலையுமே மார்க் இருந்துச்சு அப்படின்ற சொன்னதும், சரி பாஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அவங்க சிஸ்டர் அவள் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, இந்த பிரேஸ்லெட் மாதிரி வந்து போடுறதுக்கெலாம் உனக்கு தகுதி கிடையாது, இது எனக்கு தான் வேணும் அப்படின்ற சொன்னதும், ஹீரோயின் வந்துட்டு தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும், அவங்க அடாப்டர் மதர் சின்ன வயசுலேருந்து நான் உன்னை கஷ்டப்பட்டு இங்கே வளர்த்துட்ருக்கேன், ஸோ நீ இதை கூட உன்னோட சிஸ்டருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், இதை நான் சின்ன பிள்ளையிலேருந்தே போட்டுட்ருக்கேன், இது மூலமாக என்னோட ஃபேமிலி கூட எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவங்க சிஸ்டர் வம்பு பண்ணி அவட்டேருந்து அதை பிடிங்கிடுறா. இது மாதிரி எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் போடுறதுக்கு எனக்கு தான் வந்துட்டு தகுதி இருக்குன்னு சொல்கிறா. அங்கே உட முடியாத மாதிரி அந்த லேடி வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீ வந்துட்டு அந்த மிஸ்டர் லீயை போய் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அந்த வயசான கிழவனை போய் நீங்கள் என்னை மேரேஜ் பண்ண சொல்கிறீங்களா, அவங்க தேவைக்காக நீங்கள் வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொன்னதும், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கோம், நீ இதை கூட எங்களுக்காக பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இந்த டைம் நான் போய் இருந்தாலும் மீட் பண்ணுறேன், பட் இதுக்கப்புறம் என்னை இந்த மாதிரி பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறா. இவங்களை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. 3 லட்சம் காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் அவள் நிலைமை எப்படி போனால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கஃபேக்கு கிளம்பி போகிறா. அங்கே நம்ம ஹீரோ உங்கள் பாட்டிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் போய் பார்த்ததுமே பார்த்தா இவன் வந்து ஆள் ரொம்ப சூப்பராக இருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அங்கே வீல் சேரில் இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் டிசேபிள் ஆகிவேன், அதனால தான் வந்துட்டு என்கிட்ட அனுப்பி விட்ருக்காங்க, இல்லைனா ஹேண்ட்ஸமான பர்சனை போய் என்கிட்ட எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம வந்துட்டு 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, உன் கையில் வந்துட்டு என்ன பிரேஸ்லெட் எதுவும் ப்ளூ கலரில் போட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன்னா கையில் மார்க் இருந்ததை அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு கேட்குறான். ஹீரோயின் ஆமான்னு சொன்னதுமே உடனே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்கிறான். இங்கே ஒரு லேடியை வந்துட்டு காமிக்கிறாங்க, பெரிய பணக்காரவங்க, அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்காங்க. என் பொண்ணு வந்துட்டு எனக்கு கிடைச்சிட்டா, அவள் வந்துட்டு அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கா, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 3 பிரதர்ஸுமே பெரிய ஆளுங்க. ஒரு ஆள் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ்மேன், இன்னொருத்தர் ஒரு ஆக்டர், இன்னொரு ஆள் வந்து டாக்டர். ஸோ அவங்க 3 பேருமே இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது, நம்மளோட சிஸ்டர் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்க போகிறா அப்படின்றா சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அங்கே கிளம்பிடுறாங்க கூப்பிட்றதுக்காக. இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அந்த லேடி போட்டு அடிக்கிறாங்க. நான் வந்துட்டு உன்னை போய் அந்த பர்சனை பார்க்க சொன்னா இல்லையா, ஏன் நீ போலன்னு சொன்னதும், இல்லையே நான் பார்த்தேன் இங்கே பாருங்க மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும், அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, யாரை போய் மேரேஜ் பண்ணி தொலைஞ்சிருக்க, நான் வந்துட்டு சொன்ன பர்சன் இந்த ஆள் கிடையாது அப்படின்ற சொன்னதும், ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அவனை பார்க்குறதுக்கு இங்கே கன்றாவியாக இருக்குது. அந்த லீன்றவனும் அவங்க அப்பாவுமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை இந்த ஆளுக்கு வந்து விற்கலான்னு பார்த்தீங்களான்னு சொன்னதும், அந்த பர்சன் நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட 3 லட்சம் கேட்டீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு வந்துட்டு இப்போ வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஸோ நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு தானே எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு 1 லட்சம் தான் காசு கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே கோவப்பட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே காரணம் நீ தான் சொன்னதும், இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு ஒரு அம்மாவாக இருக்கவே தகுதி இல்லாமல் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கே, உனக்குலாம் மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் அடிக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் நல்லா வந்து நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் தேவையில்லாமல் இதை தலையிடாதீங்க போங்க அப்படின்ற சொன்னதும், நீ என்னோட ஒய்ஃப் எப்படி உண்மையில அவங்க கையை வைப்பாங்க அப்படின்ற சொன்னதுமே, இவளை நம்பாதீங்க, இவள் சரியான ஃப்ராட் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வந்து அங்கே கையை நீட்டிகிட்டு இருக்கா. ஸோ வந்து நம்ம ஹீரோ அங்கே வந்து ப்ளூ கலர் ப்ரைஸ்லைட்டை வந்து பார்த்துட்டு, இது என்ன உன்னோடதுன்னு சொன்னால் இவன் என்ன போட்டிருக்கான்னு சொன்னதும், இது என்னோட தான் என்கிட்ட இவங்க பறிச்சிட்டாங்க அப்படின்ற சொன்னதுமே பொய் சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ போய் நாங்கள் தெருவில் இருந்து வளர்த்தோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை வீட்டில் இருக்க மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு தெரிஞ்சு போயிடுது இவன் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இவனு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க இது இவங்களோட தானேன்னு. அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் தான் சொன்னேன்ல இது என்னோட தான் சொல்லிட்டாங்க. அந்த வெண்மை வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, நான் வந்து உன்னை டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீ டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன பேசிகிட்டு இருக்க, டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு
ஆயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாயிடுறாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு இவனை கரெக்ட் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. "உன்ன தான் மேரேஜ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நீ தானே வந்துட்டு என்னை காப்பாத்துனேன்னு" சொன்னதும், எப்போ நான் காப்பாத்துனேன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அவங்க அம்மா "நீ வாய மூடு" அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட "உனக்கு நான் 10 மில்லியன் காசு வந்து காம்பன்சேஷனாக கொடுத்துறேன்னு" சொன்னதும், "உன் காசை தூக்கிட்டு போய் குப்பையில் போடு. எனக்கு வந்துட்டு உனக்கு காசெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. டைவர்ஸ் வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போன்னு" சொல்லும்போது, அந்த லியோட அப்பா அங்கே வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க ஹீரோயினை. ஆனால் அங்கே வந்துட்டு அவங்க 3 பிரதர்ஸுமே இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்மே வந்து கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி அவன் மேலே வந்துட்டு கை வைக்கிற வேலை வைக்காதீங்க, நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு, நான் தான் அவளோட பிரதர்ன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆனதுமே எனக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. "நீ எங்கள் வீட்டு பொண்ணுமா, நீ இதுக்கப்புறம் இப்படிலாம் கஷ்டப்பட தேவை கிடையாதுன்னு" சொன்னதும், "இத்தனை வருஷமாக நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், நீங்கள் அதுக்கு தகுதியான காசை கொடுக்காம இங்கே போக முடியாதுன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் "உங்களுக்குள்ள காசு கேட்கறதுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள் எனக்கு இப்போ வரைக்கும் பண்ணதை விட அதிகமாகவே நான் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டேன். நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயினை "இதுக்கப்புறம் இந்த கேவலமான ஒரு குடும்பத்தில் நீ இருக்க தேவை கிடையாது. உன்னோட அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுமே உனக்கு தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அவங்க அம்மாவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "என் பிள்ளை சின்ன வயசில் நான் தொலைச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஃபைனலாக என் குழந்தை கிடச்சிட்டான்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே ஃபஸ்ட் டைம் அந்த அம்மான்ற பாசம் வந்துட்டு அவளுக்கு கிடச்சிட்டு அவளுமே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த லீவ் வந்துட்டு உனக்கு கரெக்டான பர்சன் கிடையாது. நம்ம நாளைக்கே போய் வந்து டைவர்ஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. என்னோட சிஸ்டருக்கு நீ கரெக்டான பர்சன் கிடையாது. நான் உடனே டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னதும், நானுமே அதை தான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் கேட்க போகிறாங்க. பட் இன்னும் 1 மந்த்துக்கு டைவர்ஸ் வாங்க முடியாது. நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும்னு சொன்னதும், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பிறகு அந்த வென் அங்கே வந்துடுறா நம்ம ஹீரோட்ட. "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, ஆனால் இன்னும் அவளை டைவர்ஸ் வாங்காமல் இருக்கேன்னு" சொன்னதுமே, "இல்லை நான் வந்து டைவர்ஸ் வாங்க போனேன். 1 மாதம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க." "சரி உன் கையில் இருந்த தலைமை எங்கே?" அப்படின்ற சொன்னதும், அவள் வந்துட்டு என்ன தேவையில்லாமல் வந்துட்டு ஹிட் பண்ணதில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னதும், உண்மையிலே வந்துட்டு நீ தான் என்னை காப்பாற்றினியான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே டவுட் ஆகிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ இவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் டாக்கை கூட்டிகிட்டு வந்ததுமே அவள் அதை பார்த்து பயந்து போயிட்டுருக்கா. "என்ன வந்து நீங்கள் டாக்கை பார்த்து பயந்துட்டுருக்கீங்க? உங்களுக்கு டாக்னா பயமான்னு" சொன்னதும், "யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. "பாஸ் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காரு அசிஸ்டன்ட். அங்கே அவள் வந்து எப்படியாச்சும் நான் வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும், இவன் கூட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா இவனை மேரேஜ் பண்ணிக்கிடுவான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட், "பாஸ் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த லேடி வந்துட்டு எதுவும் பொய் சொல்கிறாங்களோ என்னமோ" அப்படின்றத சொன்னதும், "இல்லை நீ வந்துட்டு ஒரு வேலையை மட்டும் பாரு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க பிரதர் நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. "சரி ஓகே, நான் வந்துட்டு இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன் பிரதர், நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஆனால் அங்கே அந்த சைடில் போகும்போது நம்ம ஹீரோ மேலே போய் இடிச்சதில்ல, அவன் வந்து வேகமாக வந்துட்டு பிடிச்சி காப்பாற்றிடுறான். "நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க?" அப்படின்றத சொன்னதும், "நான் வாஷ்ரூம் வந்தேன்னு" சொன்னதும், "இது ஜென்ஸ் வாஷ்ரூம்னு" சொன்னதும், "ஐயோ நான் பார்க்காம வந்துட்டேன்" அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து சொல்லியிருக்கா, அவளுக்கு ஒரு வேளை உன்னை பிடிச்சிருக்கோ என்னமோ, அதனால தான் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டாளோன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு, "நீ வந்து என்ன வேணாலும் ட்ரிக்கே யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் உன்கிட்ட என்ன டைவர்ஸ் வாங்கி அவன்னு" சொன்னதும், நானுமே அதை தான் சொல்லிட்டுருக்கேன், "உன்ன மாதிரி ஆள் கூட போய் யாராச்சும் இருப்பாங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. பிறகு அவங்க பிரதர் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இவளுமே அங்கே போய் உட்கார போனதும், "நீ வேணுனே தானே என் பக்கத்தில் வந்து இப்படி உட்காந்துட்ருக்க, நீ வந்துட்டு என்ன லைக் பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னு" சொன்னதும், "நீ ஏன் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காத, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு" சொன்னதுமே அவங்க பிரதர், "நம்ம வந்துட்டு வேற சீட்டுக்கு போகலாமா?" அப்படின்ற சொன்னதும், "அதெல்லாம் வேணாம் பிரதர்ன்னு" சொல்லிடுறா. பிறகு அங்கே ஒரு பெயிண்டிங் வந்துட்டு விலைக்கு வருது. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கவுமே அவங்க பிரதர் வந்துட்டு பெட்டு கட்ட ஆரம்பிக்கிறாரு. இவனுமே அங்கே வந்துட்டு விடாமல் பெட்டு கட்டி ஒரு லெவலுக்கு மேலே அங்கே வந்துட்டு ஹையாக போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின், "பிரதர் நீங்கள் வந்துட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்க, இவ்வளோ தூரத்துக்கு அதை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது" அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோ அவகிட்ட, "நீ வந்து வேணும்னே என்னோட அம்மாவோட பெயிண்டிங்கை என்கிட்ட பறிக்கலான்னு பார்த்தியா, அது மட்டும் நடக்காதுன்னு" சொன்னதும், அம்மாவோட பெயிண்டிங்ன்றது எனக்கு தெரியாது, தேவையில்லாமல் நீயா பேசிகிட்டு இருக்காதுன்னு" சொல்லிட்டு, "நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே வென் பார்த்தா அங்கே வந்து வெயிட்ரு மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ட்ரக்கை கலந்து கொண்டு வந்து அங்கே வைக்கிறா. நம்ம ஹீரோ அதை எடுத்து குடிச்சதுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அதை பார்த்துட்டு இருக்கா. "இன்னைக்கு நைட் எப்படியாச்சும் இவங்க கூட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும்" அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவப்பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எதுன்னு பார்க்காம அங்கே லியோடதை எடுத்து குடிச்சதுமே அவங்க பிரதர், "இங்கே பாரு உன்னோட அங்கே இருக்குது, நீ மாற்றி எடுத்து குடிச்சிட்டேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோ, "என் மேலே உனக்கு அளவுக்கு அதிகமாக லவ் இருக்கும், அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ண கிடையாதுன்னு" சொல்கிறான். இவனுக்கு பார்த்தாங்க ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. வேணுனே என்னை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிக்கில் வந்துட்டு அவள் மாட்ட வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடில் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு அவளுமே அங்கே ட்ரக் ஆகிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு கார் இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட பிரதர்
பிரதர் காருன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவன் கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு, நீ வேணுனே தானே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்தேன்னு சொன்னதும், நான் எதுவுமே பண்ணலைன்னு அவன் சொல்கிறான். நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க எனக்கு, ஸோ நீ தான் வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே நல்லா, அவள் எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. நான் ஒன்றும் பண்ண கிடையாது, நீ தான் வந்து ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து என்னை இந்த மாதிரி பண்ணிட்ட. ஸோ நீ வந்துட்டு பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. இதை பற்றி நீ வெளியே ஏதாச்சும் போய் சொல்லிட்டு இருக்காத. ரெண்டாவது, நீ வந்துட்டு நான் இப்படி உன்ட்ட பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிருவேன் திரும்பவுமே அப்படின்றத மட்டும் கனவு காண்டாத. நான் கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கிடுவேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி பர்சன் கூட இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு கொஞ்சம் காசு எடுத்து அவன் மேலே எரிஞ்சிட்டு, இதை காம்பன்சேஷனாக வச்சுக்கோ, மூஞ்சிக்கு இது போதும் அப்படின்ற சொன்னதும் அவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். கையை கடிச்சு வச்சுட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறான். பிறகு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க பிரதர், இவ்வளோ நேரமாக நீ வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற சொன்னதும், இல்லை பிரதர், நான் வந்துட்டு ஃப்ரெண்டோட கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேனா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும், சரி போ நீ அப்படின்ற சொன்னதுமே குளிச்சுட்டு அவனை பற்றியே நினச்சி பார்த்து சிரிச்சிடுச்சே காட்சி. அவனை பற்றி நான் ஏன் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறா. அவன் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தகுதியானவன் கிடையாது, நான் வந்து அவனை வந்து டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தான். அவனுமே ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நேற்று நைட்டு வீட்டுக்கே வரலையே, வேறு ஏதாச்சும் பொண்ணு கூட போய் ஒன்றா இருந்துட்டானோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வரவும், நீ ஏன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஏன் நீ வீட்டுக்கு வரல அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ கழுத்தில் மார்க் இருக்க பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிருது. அப்படின்னா நான் நினச்சது உண்மைதானா, அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் தெரியட்டும், நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, நீ வந்து இப்படிலாம் வெயிட் பண்ண தேவை கிடையாது, நீ அசிஸ்டண்ட்டை கீ வாங்கி உள்ளே போய்க்கலான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. நெக்ஸ்ட் டே அவள் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கும் சிஇஓக்கும் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வரா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், ஆஃபீஸ்க்கு எதுக்காக வருவாங்க, சிஇஓ மீட் பண்ண வந்திருக்கேன், எனக்குமே இங்கே ஜாப் வந்துட்டு வேணும், அதனால தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஒரு வந்து லோக்கலாக சுற்றுறவங்களுக்குலாம் வந்துட்டு இங்கே ஜாப் கிடைக்குமான்னு சொன்னதும், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதான்னு அவள் கோவப்படுறா. சரி நான் உன்ட்ட ஒரு காம்படிஷன் வச்சுக்கிறேன், இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ ட்ரான்ஸ்ஃபர் உடனே பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு உனக்கு வந்து இங்கே ஜாப் வந்து போட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோமே, எல்லாரும் முன்னாடியுமே நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் இங்கேருந்துமே போயிடணும்னு சொன்னதும், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்தில் அங்கே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடுறா. நீ கண்டிப்பாக சீட் தான் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு இப்போ நீ சொன்ன மாதிரி நடந்துக்கோ, நீ இப்போ ஏன்ட்ட வந்துட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேடு, ஏன்னா நீ தான் தோற்று போயிட்டு அப்படின்ற சொன்னதும், அப்படிலாம் நான் பண்ண முடியாது, நான் யார் தெரியுமா, நான் நினச்சேன்னா எதுவுமே ஒன்று இல்லாமல் இங்கே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு இப்படிலாம் கேவலமாக பண்ணிட்டுருக்காதன்னு சொல்லும்போது அப்போ அவளாவே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அங்கே கீழே விழுந்து விடுறா. ஹீரோ, எதுக்காக நீ இப்படி அந்த பொண்ணுகிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், இவன் வேணும்னே ஜெலஸ் ஆகிட்டு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க, இங்கே வந்துட்டு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன கம்பெனியோட ஓனர் நினச்சிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு அந்த வேன்ட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோயின், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு உங்க கால் பண்ணி கார்ட்ஸ் எல்லாம் வர வச்சு இவங்களை அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த வேன், எதுக்காக நீ வந்து என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொன்னதுமே, இவங்க தான் இந்த கம்பெனியோட ஓனரே அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட பிரதர் இந்த கம்பெனியை விலக்கிட்டு வாங்கிட்டான் போல். ஸோ அங்கே மேனேஜர் வந்து கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடாரு. நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மேடம்கிட்ட பேசுவேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன வந்து இவ வந்து உன்னை செடியூஸ் பண்ணிட்டாளா அப்படின்ற சொன்னதும் திரும்ப போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அறிவிலாமையாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த கம்பெனி ஓனரே இவங்க தான் அப்படின்ற சொன்னதும், ஸோ உனக்கு புரிஞ்சுக்கிச்சா நான் எந்த லெவலுக்கு இருக்கேன்னு, ஸோ நீ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட பேசினேன்னா கண்டிப்பாக உன்னோட மரியாதை வந்துட்டு எந்த லெவலுக்கு டேமேஜ் ஆகும் நீ பார்த்துக்கோன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட பேசினதுமே அவன் என்னோட வருங்கால ஒய்ஃப் யார்ட்டையுமே வந்துட்டு இப்படி பணிஞ்சு போகணுன்னு அவசியமே கிடையாது, அவன் வந்துட்டு இந்த கம்பெனியில் ஒர்க்குமே பண்ண முடியும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதும், அவங்கள வேணால் வெளியே வரட்ட முடியும், ஆனால் இவரை வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது மேடம், இவர் நம்ம கூட பிஸ்னஸ் டீல் தான் பேச வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அவன் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுலேயே சுத்தமாக விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போயிட்டுருக்கா. அப்பயுமே அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை தேவையில்லாமல் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. உனக்குலாம் இங்கே தகுதி இருக்கா வரதுன்னு சொல்லிட்டு, ஒன்றை மாதிரி சும்மா வந்துட்டு ஓசியில் திட்டிட்டு சுற்றுறவெல்லாம் இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஒரு பாட்டிக்கு அங்கே ரொம்ப மயக்கம் வந்துடுது. அங்கே வேண்டாம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுன்னு சொல்லிட்டு எங்கள் காலை பிடிக்கும்போது இந்த கிழவிங்க தொல்லை வேற தாங்க முடியல, சாக போகிற மாதிரி இருந்தால் வீட்டிலே இருக்க வேண்டியதானே அப்படின்றத சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், ஐயோ நீ வேமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்றும் அவளெல்லாம் தள்ளி விடலப்பா அப்படின்ற சொல்லிட்டு இவள் கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுமே கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாட்டிக்கு எப்படி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு.
அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட பாட்டி தான் போல. நீ வந்துட்டு என்ன இப்போ என் பாட்டியை வந்துட்டு யூஸ் பண்ணி என்கிட்ட வந்து பக்கத்தில் நெருங்கி வரலான்னு பார்க்குறியா அப்படின்றத சொன்னதும், தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, உன் பக்கத்தில் நெருங்கி வர்றதுக்கு நான் இதெல்லாம் வேற பண்ணணுமான்னு சொல்லும்போது, அப்போ அவங்க இன்னொரு பிரதர் வந்துடுறான். தேவையில்லாம இப்படி அவள் பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே, பார்த்தியா நான் வந்துட்டு கழட்டி விட்ட அடுத்த செகண்டே வேற ஒரு ஆம்பளை வந்துட்டு பார்த்துட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்துட்டு இப்போ நல்லா தான் இருக்காங்க வாங்க அப்படின்றத சொன்னதும், பாட்டி நான் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் உனக்காக, நீ வந்துட்டு இவ்வளோ போய் டேட் பண்ண அப்படின்றத சொன்னதுமே, பாட்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் வந்துட்டு என்ன கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கால் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அவங்க மெயின் அசிஸ்டண்ட்டை பார்த்ததுமே, பாட்டி இதில் என்னை வந்து மாட்டி விடாதீங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் ஜஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் தான் சொன்னதும், நான் சொன்ன மாதிரி நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாட்டி வந்துட்டு அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் பாட்டி சொல்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஷாவியை வந்துட்டு டேட் பண்ணி பாருங்களேன் பாஸ், அவங்க நல்லவங்க தான் சொன்னதும், என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் வெண்ணை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவேன், அவள் தான் என்னோட உயிரை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க பாஸ் கோவப்படுறாரு, என்ன மாதிரி ஒர்க் பண்ணி வச்சிருக்க, இது எதுவுமே நல்லாவே இல்லை, ஒழுங்காக வந்துட்டு ஒர்க்கப் பண்ணு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுது. அங்கே நைட்டு ஃபுல்லாமே வந்து உட்காந்து அங்கே வந்துட்டு ஒர்க் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருது. அவங்க பாட்டி கால் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே என்னை வந்து மீட் பண்ணுறதுக்காக வாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. அவங்க 2 பேருமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த வெண் கூட நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு ஆள் கூடயா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, எப்படிப்பட்டவ கூட போய் நீ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே, பாட்டி என்னாச்சுன்னு சொன்னதுமே, என்னது இது உன் பாட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு உடனே நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. எதுக்காக நீ வந்துட்டு இப்போ என்னை வந்து பாட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற, நீ எப்படி கேவலமானவன்னு எனக்கு தெரியும், நேற்று என்னை அவ்வளோ தூரத்துக்கு தவிக்க விட்டுட்டு போயிட்டா, இவ ரொம்பவே மோசமானவ அப்படின்ட்டு தான் சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பாங்க நம்ம ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு இவளோட வேலை தானே இதெல்லாம் சொன்னதும், அவளுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, தேவையில்லாம நீ அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு கோவப்படாது அப்படின்ற சொன்னதும், பாட்டி அவள் வந்துட்டு கொஞ்சம் முன்கோவக்காரி அரகண்டா இருப்பா, ஆனால் ரொம்ப நல்லவன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவளோட அந்த பேச்சை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் கடுப்பாயிட்டு, என்ன வந்துட்டு உனக்கு சிரிப்பு கேட்குது, நீ வந்துட்டு என்னோட பாட்டியை வச்சு என்னை வந்து வலிச்சு கொண்டு வரலான்னு பார்க்குறேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஆள் கூட எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்புனதுமே பாட்டியுமே அங்கேருந்து பின்னாடி கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி இந்த பாலை குடிக்கும்போது அப்படின்ற செட்டு கொடுக்குறாங்க. பாலில் பார்த்தா ஆல்ரெடி வந்து பாட்டி அங்கே ட்ரிங்க்ஸை கலந்துட்டாங்க போல். அதை குடித்ததுமே அவன் வந்து டாக்கா மாறிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட கொண்டு போய் இந்த டாக்கா கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டுமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலேயே இவங்க என்னோட பாட்டி தானே என்னை இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அந்த வேன்மே வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு என்ன வந்துட்டு லீ கிடைக்கலன்னு இந்த நாயை பிடிச்சி வச்சுட்ருக்கேன், நாய் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுறா. அவனுக்கு நம்ம ஹீரோயின் கூட இருக்க பிடிக்கல. ஸோ வந்துட்டு அவளை பார்த்து அங்கே குறைச்சருமே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த டாக்கை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது, உன் டாக்கை வந்துட்டு ஒழுங்காக நீயே வச்சுக்கோ, பார்க்குறதுக்கே கன்றாவே இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அவளோட பேச்செல்லாம் வந்துட்டு நீ பெருசாக எடுத்துச்சுக்கா, அதை வா என்னோட வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ தானே என்னை காப்பாற்றினா, என்னை பார்த்து ஏன் பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவளோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே கழட்டிட்டு குளிக்கிறதுக்காக போகிறா. அந்த டாக் அதெல்லாமே பார்த்துட்டு நோஸில் பிளட்டாக வந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. ஆனால் அவள் தப்பிச்சு வேகமாக ஓடி போய் அங்கே ஒரு இடத்துல மறைஞ்சிக்குது. இப்போ மட்டும் நான் போனேன்னா என்னை கண்டிப்பாக கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பாட்டிகிட்ட கால் பண்ணி, பாட்டி என்னால் வந்துட்டு இப்படி வந்து நான் டாக்கை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அந்த டாக் எங்கேயோ போயிடுச்சு பாட்டின்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அந்த நாய் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கான். பாட்டி எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ அந்த பொண்ணை வந்துட்டு விட முடியாது, ஒழுங்காக வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோ, அசிஸ்டன்ட் சொல்லிட்டான், அவன் வந்து மேரேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னதை கேளுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணுறா. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே டீல் போடுறதுக்கு ஒத்துக்கிறாரு. அவள் போன கொஞ்ச நேரத்தில் அந்த வேன் அங்கே வந்துடுறான். நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு டீல் போட தான் வந்திருக்கேன், இது வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ கூட இருக்க டீலை கேன்சல் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இப்படி டீல் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டேதுல, எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே கவலையாயிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம லீயை போய் மீட் பண்ணிவிட்டு எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்க, எல்லா விஷயத்துலையும் தலையிடுற, அந்த வேனை வச்சு நீ வந்துட்டு அந்த டீலையுமே உன் பக்கம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், ஏய் நீ வந்துட்டு எதுக்காக என் மேலே பழிய போட்டுட்ருக்க, ஏன்னா வந்துட்டு பார்க்கணுன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஏதாச்சும் நீ வந்துட்டு சொல்லிட்டே என் பக்கத்தில் வந்துட்டுருப்பேன்னு சொன்னதும், ஆமாம்மா நீ பெரிய வந்துட்டு உலக அழகே, நான் வந்துட்டு உன் பின்னாடி வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. அப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்கே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ எதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டியான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு
வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே செக்அப் பண்ணி பார்த்ததுல ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் கையில் இருக்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எதுவும் வந்துட்டு அபார்ஷன் எதுவும் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அந்த வேன் அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பேபியை நான் இருக்க விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுருக்கா. வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே கோவப்படுத்திட்டாங்க. சரி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண நம்ம வந்துட்டு பேபியை வச்சுக்கலாம், ஆனால் வந்துட்டு அவன் கூட டைவர்ஸ் வாங்கலான்னு சொன்னதும் அவங்க பிரதர் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை போய் மீட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு உங்க கூட வந்துட்டு எந்த ஒரு உறவு வைக்க விரும்பல, நீ டைவர்ஸ் கொடுத்துரு என் சிஸ்டருங்கன்னு சொன்னதும் அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் எப்படி வந்துட்டு அவளை விட முடியும், அந்த குழந்தை வந்து என்னோடது, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவன் ஒத்துக்க மாட்டான். இப்போ பாட்டி வந்துடுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு வந்துட்டு அப்பா இல்லாமல் இருந்தால் ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக போயிடும், உங்கள் சிஸ்டருமே சிங்கிள் மதராக வெளியே சுற்றினா அசிங்கமாக இருக்காதான்னு சொன்னதுமே இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேத்துக்கும் முறைப்படி மேரேஜ் பண்ணிடலாம், பேபி பிறக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த குடும்பம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதுமே அவருக்குமே இந்த டீல் ஓகேவா இருக்குது சரின்னு சொல்லிட்டு போனதும் அவன் ரொம்ப அங்கே கோவமாயிட்டு பாட்டி எதுக்காக நீங்கள் இப்படி போய் டீல் போட்டீங்க அப்படின்றத சொன்னதும் அப்புறம் என்னத்தை போய் நான் சொல்ல முடியும், நீ பேசாம வாய மூடு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னோட குழந்தை வந்துட்டு தனியாக வந்து அப்பா இல்லாமல் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ஆனால் எனக்கு உன் கூட இருக்க விருப்பம் இல்லை, டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு என் குழந்தைக்கு ஒரு ஃபுல்லான ஃபேமிலியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஹீரோயினை வந்து பேசி சரி பண்ணிடுறான். என் கூட நீ வந்துட்டு டேட் குறையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் கையை கொடுக்குறா. ஆனால் டேட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு அது தெரியாதுப்பா, ஏன்னா நம்ம 2 பேத்துக்குமே தான் ஃபஸ்ட் டேட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நெட் எல்லாமே அங்கே சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அவளுக்காக அங்கே புக்கெல்லாம் கொண்டு வர்றான். நம்ம ஹீரோவும் அவளுமே அங்கே மூவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு, எனக்குமே அவன் மேலே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. எங்கே அவங்க ஃப்ரெண்டோட பிரதரை பார்த்தா அவன் ரொம்ப அங்கே சோகமாயிட்டு தண்ணி போட்டுட்ருக்கான், அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் போல். ஸோ வந்துட்டு அங்கே அந்த வென் அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு உனக்கு அவளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினை போய் அவன் மீட் பண்ணிட்டு இந்த பேபி யாரோடது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு உன் மேலே எந்த ஒரு லவ்வுமே கிடையாது, நீ என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் மட்டும்தான் சொல்லும்போது அங்கே வந்துட்டு அந்த வேன் அதை எல்லாமே ஹக் பண்ண வச்சு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவனை தள்ளி விட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு காமிச்சு அவளை வந்து பிரிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் அங்கே போயிருக்கா. அப்போ அவன் வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரமாட்டான்னு சொன்னதும் உன் மேலே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அவள் அட்டாக் பண்ணிடுறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போய் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க. அப்போ அங்கே அவள் வந்துட்டு இவளை நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இவள் ரொம்பவே மோசமானவ, இந்த குழந்தை வந்துட்டு இவனோட தான் இவனோடது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போச்சா. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. அங்கே நம்ம ஹீரோவுமே அவன் வந்துட்டு ரிப்போர்ட்லாம் காமிச்சாங்க நம்ப வச்சுடுறா. அவனுக்கு மனசே தாங்க முடியல, நம்மளை வந்துட்டு இப்படி ஏமாத்திட்டாலேன்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி இந்த ஃப்ராடை வந்துட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, நான் வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கட்டும், இவ தான் என்னோட மருமக, அந்த குழந்தையும் உன்னோட தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஹானையுமே பயங்கரமாக கோவப்படுத்திச்சாங்க. அப்போ அங்கே அவள் வேணும்னே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு அடிபட வச்சிடுறா. இவன் வேணும்னே உன்னோட பாட்டி வந்துட்டு தள்ளி விட்டுட்டா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழி போட்டதுமே நம்ம ஹீரோ ஒரு இடியட் மாதிரி உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, நீ நினச்சதை அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீல, நான் கண்டிப்பாக உன்ட்ட இந்த டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். பாட்டிக்கு வந்துட்டு அங்கே கோமாவாயிருது. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கான். பாட்டி வந்துட்டு பொழைச்சி வர்றதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, நீ பேசாமல் அவட்ட இந்த டைவர்ஸ் வாங்கிடு, இதான் அவளுக்கு கிடைக்கிற தண்டனைன்னு சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறான். எல்லாரும் போனதுமே அவள் வேகமாக போய் அந்த பாட்டிக்கு வந்துட்டு மாஸ்க் மாட்டியிருக்கதை கழட்டி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அங்கே ஹீரோயின் வந்துட்டு அதை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோ உள்ளே வந்துட்டு எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லும் போது அவன் மேலே பழி தூக்கி போச்சா. அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிருது. எப்படியோ வந்துட்டு பாட்டி வந்துட்டு ரொம்ப வந்து முடியாமல் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு அவங்க பிரதரை மீட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க பிரதர் நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து அவளை சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த ஹானை பிடிச்சா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பிரதரோட ஹெல்ப்பால் அங்கே ஹானையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு இவனையுமே இங்கே வர வச்சுருக்காங்க உண்மையெல்லாம் தெரியட்டும்னு சொல்லிட்டு. அவள் வந்துட்டு ஆனால் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, நம்ம ஹீரோயின் உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கணும்னு ஆசை கிடையாது, பட் உனக்கு உண்மை தெரியணும்ல அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹான்மே என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இவ தான் வந்துட்டு இதை எனக்கு வந்துட்டு மாட்ட வச்சுட்டா அப்படின்ற சொன்னதும் இவ வந்துட்டு போய் சொல்லி இவனையுமே வளைச்சி கட்டிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை வந்து பிடுங்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசிட்டு போய் இது என்னோட தான், நீ வந்துட்டு தேவையில்லாமல்
இதுக்கப்புறம் வந்துட்டு பேசிட்டு இருக்காத, ஒன்று மாதிரி ஒரு ஃப்ராடை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்படுறா. அப்புறம் எனக்கு ஏன் இவ்வளோ வெறுப்புனா, அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சண்டை போட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் போனதில்ல, அவளுக்கு அபார்ஷனுமே ஆயிருது, இவ தான் அதுவுமே பண்ண வச்சிருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உங்க கூட இருந்து சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுறா. அங்கே ஹானையுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட வச்சிடுறாங்க. அவ்வளோ உன் ஃப்ரெண்டுமே தண்ணி போட்டுட்டு இப்படிலாம் நம்ம லைஃப்பில் வந்து நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இவ ட்ரக்கை கொடுத்து அவன் கூட எப்படியாச்சும் நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா அவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறவான்னு சொல்லிட்டு அந்த வேன் வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு ஏண்டி ஃப்ராடு என்னோட பிரதர் ஒன்னால தான் ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயினை காருக்குள்ளே உட்கார வச்சு அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. அவளுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அவளை அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் அவனை அங்கே பார்த்ததுமே என்ன ஜென்மோ நீ எதுக்காக என் பக்கத்தில் வந்தேன்னு சொல்லிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் உண்மையிலே அந்த பிரேஸ்லெட்டும் சரி இந்த பேபியும் சரி எல்லாமே உங்களோடது தான் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. இந்த வெண்ணை வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்லிட்டு என்ன தைரியம் தான் என் குழந்தையுமே நீ கொலை பண்ணியிருக்க, என்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீ பறிச்சிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ ரொம்பவே அவங்க வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். எல்லாமே வந்துட்டு எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, சரியான ஃப்ராட் அப்படின்றத சொன்னதும் ஆமாம் நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ரூடாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிருது. நீ தானே பண்ண, அப்போ உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவள் அங்கே ஜெயிலுமே போட சொல்லிடுறான். பாட்டிக்கு அவன் முடிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இப்படி டைவர்ஸை பற்றி அங்கே வந்துட்டு ஃபைனல் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் பாட்டி அங்கே வந்துட்டு என்னடா அறிவிலாம் வேலை பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுகிட்ட பண்ணது எல்லாமே நீ தப்பு, ஒழுங்காக வந்துட்டு அவளை பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ண அப்படின்றா சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே அதே மாதிரி பண்ணி அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே முடிவு பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஒரு பார்ட்டிக்கு மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வேணுன்னே வந்துட்டு அவனை ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அங்கே பண்ண வைக்கிறாங்க நம்ம பாட்டி. அவனுமே அங்கே குடிக்க ஆரம்பிச்சிடுறான் கஷ்டப்பட்டு. ஏன்னா குடிச்ச உடனே தான் இவன் டாக்கா மாறிடுவானே. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா அவன் வந்து டாக்கா மாறி போயிடுறான். பாட்டி வந்துட்டு இந்த டாக்கை நீதாம்மா பார்த்துக்கணும் ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதும் பாட்டி சரி பாட்டி அப்படின்றத சொல்கிறான். சரி வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு, ஒய்ஃபோட சேர்ந்து இருக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அங்கே டாகை கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே டாக்கெல்லாம் கிஸ் கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோவுக்கு அப்படியே வந்துட்டு நல்லா வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா வாசி. அவன் வந்துட்டு அங்கே அவளை தூங்க வச்சுட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி அவளை வந்துட்டு சரி பண்ணி என்னோடய வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் அங்கே வந்துடுறாரு. எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கு அப்படின்றா சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காரு. போட்டு அடிக்க வேற செஞ்சிடுறாரு. பாட்டி வீட்டில் வந்துட்டு அவனுக்கு மெடிசன் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான். நடந்த எல்லாத்துக்குமே இது என்னோட பிரதர் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பாட்டி அவள் திரும்ப என்னை விட்டுட்டு போகிறான்னு சொன்னதும் இந்த இதை பிடிச்சி குடிச்சு முன்னாடி காமி அப்படின்றத சொன்னதுமே அதை அவன் கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா அவன் வந்து உடனே அங்கே டாக்கா மாறிடுறான். அந்த டாக்கா பார்த்ததுமே ஹீரோயினுக்கு திரும்பவுமே ஹாப்பியாக இருது. அங்கே வேணா உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போமான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. கொஞ்ச நேரம் பார்த்தா இவன் வந்துட்டு திரும்பவுமே நல்லா ஆயிடுறான். அவனுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்து பந்தாடுறாங்களேன்னு. நம்ம ஹீரோயின் அவனங்க பார்த்துட்டு டே பூர்க்கி எதுக்குல இங்கே வந்து அப்படின்ற செட் அங்கே கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்ற செட் அங்கே கேட்குறான். அம்மா வேற சவுண்டை கேட்டுட்டு வேமா ரெண்டு பேருமே போய் மறைஞ்சிக்கிறாங்க. மாட்டினா வந்துட்டு மானமே போயிடும், நான் என்னமோ உன்னை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன்லாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட டவல் வந்து கலந்து போயிடுது. நம்ம ஹீரோயின் எதுக்கு தான் இப்படி நீ அசிங்கப்படுத்துற, எதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. எங்கே அந்த டாகை காணும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இங்கே தான் அந்த ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் டாக்கா மாறிடுறான். அதை பார்த்துட்டு அப்படின்னா அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் காப்பாற்றினதுமே நீ தானா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அவள் பாட்டு அங்கே வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சதுமே நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவனை தான் படுத்துச்சேக்கா. ஏய் நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் உன்னோட ஹஸ்பண்ட் தானே நான், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அந்த வெண்ணோட அம்மா எப்படியாச்சும் ஹீரோயினை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அங்கே ஜூஸில் விஷத்தெல்லாம் கலக்குறாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அங்கே வந்து ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை குடிக்க விட மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேடி வந்துட்டு கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருப்பீங்களா, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. நேரத்தில் அந்த வெண்மை அங்கே வந்து அவள் வந்து எப்படியோ அவளையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு நீ வந்து எனக்கு கிடைக்கல இல்லை, ஸோ இவளுக்குமே கிடைக்கக்கூடாது, இவள் உயிரோடு இருந்தால் தானே நீ வந்து சேர்ந்து இருப்ப, எனக்கு வந்து ஆசை காமிச்சு நீ என்னை ஏமாத்துவே அப்படின்ற சொல்லிட்டு அவளை மேலே வந்து தள்ளிவிட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிச்சிருக்கா. அங்கே வந்துட்டு ஒரு ஒயின் பாட்டில் கிடக்கு. நம்ம ஹீரோக்கு வேறு வழியே இல்லை, அதை வந்துட்டு கண்டிப்பாக குடிச்சு தன்னோட ஒய்ஃபை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை குடிச்சதுமே அவன் பார்த்தா வந்து அங்கே டாக்காவே மாறிடுறான். ஸோ இவளுக்கு
இவளுக்கு டாக்னா தான் ரொம்ப பயமாச்சே. அவ ரொம்பவே வேற மாறுனத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டு, என் பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது, அவ மாடியிலேருந்து கீழ விழுந்து இறந்து போயிடுறா. அங்க வந்துட்டு அந்த டாக் வேற அடிபட்டுருது. அத பார்த்துட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு பயங்கரமா அழுக வேற ஆரம்பிச்சுடுறா. பிறகு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவனுக்கு முழிப்பு வரும்போது, "நான் வந்துட்டு ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு" சொன்னதும், "நீ பழச எதையுமே பேசாத. 2 பேருமே வந்துட்டு தெரியாம ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு நான் வந்து உன் கூட சேர்ந்து திரும்ப நல்லபடியா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு" சொன்னதுமே, ஹீரோக்குமே அத கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியா இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்து இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.